ஹாய் கைஸ், வெல்கம் பேக் திங்க் ப்ரோ. இன்றைக்கி நம்ம திங்க் ப்ரோவில் ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு எடிட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு எடிட்டை வந்து இன்றைக்கி எப்படி வந்து ரீச் பண்ணலாம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை நம்ம யூனிகார்ன் எடிட்டர்ஸ். நம்ம யூனிகார்ன் எடிட்டர்ஸில் ஆல் கைண்ட் ஆஃப் எடிட்டிங் ஒர்க் பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எடிட்டிங் ஒர்க் தேவைப்பட்டால் நீங்கள் நம்ம யூனிகார்ன் எடிட்டர்ஸை கான்டெக்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம யூனிகார்ன் எடிட்டர்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்பம் டிசைனர் வந்து ஹையர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஆல்பம் டிசைனர், உங்களுக்கு வந்து சூப்பராக ஆல்பம் டிசைன் பண்ண தெரியும், ரீடச் பண்ண தெரியும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, என்னை வந்து ட்ரெயின் பண்ணால் நான் வந்து ஓகேவா இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டிஎம் பண்ணி உங்களோட கரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து நான் வந்து லைட் ரூமில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஐபேடில் தான் ஒர்க் பண்ண போகிறேன் லைட் ரூமில். நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் கேமரா ஃபில்டர்லேயும் சேம் ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணாலும் இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லைட் ரூமில் பண்ணாலும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து செட்டிங்ஸ் எல்லாம் சிமிலராக தான் இருக்கும், லே அவுட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன டெக்னிக்ஸ் தான் வந்து டிஃபர் ஆகும். நம்ம எப்போயுமே எடிட் பண்ணுற எடிட்லேருந்து நம்மளோட ப்ரீவியஸ் எடிட் ஒர்க்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து ஒரு சின்ன சின்ன டூலை வந்து நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணி இந்த ஒரு ரிசல்ட் எடுக்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது லைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் லைட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். லைட்ஸில் போயிட்டு எனக்கு வந்து இதில் வந்து பிரைட்னஸ் ஓகேவாக தான் இருக்குது. நான் வந்து கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். எதுக்கு கம்மி பண்ணுறோம்னா, நம்ம பிளாக்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -15 வச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஹைலைட்ஸ் வந்து ஒரு 26 மைனஸ் வச்சுக்கிறேன். ஷேடோஸை கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ பிளாக்கையுமே வந்து ஒரு -12 வச்சுருக்கேன். ஸோ நம்ம கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை பேலன்ஸ் பண்ணுறக்காண்டி இப்போ வந்து நம்ம பிளாக்கையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நான் -17 கூட வச்சுக்கிறேன். எனக்கு இது ஓகேவாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து லைட்டாக ஒரு எக்ஸ்போஷர் பாப்பு வேணும். அதாவது வந்து ஒரு லைட்டாக வந்து இமேஜுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் வேணும். ஸோ நம்ம அதை வந்து கர்வ் லேயரில் வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ கர்வ் லேயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட்டில் வச்சுக்கலாம். ஒயிட்டில் வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு மாதிரி எஸ் மாதிரி நான் வைக்கிறேன். அது மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த எஸ் வைக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டார்க்கர் ஏரியா டார்க்கர் ஆகும், பிரைட்டர் ஏரியா பிரைட்டர் ஆகும். அதாவது லைட்டாக பாப்பப் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு வந்து இமேஜில் வந்து ஒரு நல்ல ஒரு டெப்த்தான கான்ட்ராஸ்ட் லுக்கு கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம கர்வில் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம கர்வில் வந்து ஒயிட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. தென் வந்து நம்ம ப்ளூக்கு போயிடலாம். ப்ளூக்கு போயிட்டு நம்ம லைட்டாக கீழேருந்து மேலே கொண்டு வந்துட்டு அண்ட் வந்து மேலேருந்து கீழே கொண்டு வந்துக்கலாம். இது வந்து நம்மளோட இமேஜுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வார்ம் டோன் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டீல் டோன் மாதிரி நமக்கு வந்து ஒரு டோன் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ரெட்டுக்கு போயிடலாம். ரெட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த கீழே இருக்கிறது வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இப்போ நமக்கு இமேஜுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்டிவ் லுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நமக்கு இவ்வளோ தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கலர்ஸில் போயிடலாம். கலர்ஸில் போயிட்டு இதில் வந்து நமக்கு வந்து மேஜராக என்னென்ன ஸ்லைடர் இருக்கும்னா, டெம்பரேச்சர், அதாவது கலர் பேலன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுற ஒரு இது இருக்கும். தென் வந்து சேச்சுரேஷன், 2 டேபு தான் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் விப்ரன்ஸுன்னு 2 இதில் இருக்கும். நம்ம வந்து விப்ரன்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் சேச்சுரேஷனை விட விப்ரன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம விப்ரன்ஸ் வந்து ஒரு 10 வச்சுக்கலாம். தென் வந்து நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து கரெக்ட் பண்ண வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருங்க. நான் வந்து இப்போ நல்லா ஸ்லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே தான், நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு +7 வச்சுருக்கேன் வார்ம் டோனை. அண்ட் வந்து க்ரீனை வந்து ஒரு -2 வச்சுருக்கேன். எனக்கு வந்து இது ஒரு மாதிரி க்ரீன் மேட் அந்த ஒரு லுக்கில் கிடைக்கிது. ஓகே, இப்போ எனக்கு இது இப்போதைக்கு எனக்கு இது ஓகே. தென் வந்து நம்ம கலர் மிக்சரில் போயிடலாம். கலர் மிக்சரில் போயிட்டு க்ரீனை வந்து டீசேச்சுரேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, இப்போ வந்து எல்லோவே லைட்டாக டீசேச்சுரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேணாம், ஒரு -29 வச்சுக்கிறேன். அது வந்து ஹியூவில் வந்து நம்ம கரெக்ட் பண்ண வேணும்னா பண்ணிக்கலாம். நான் ஒரு -25 வச்சுக்கிறேன். அதே மாதிரி க்ரீன்லையுமே ஹியூவில் வந்து பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயும் ஒரு -28 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மோடி டோன் வந்து ரீச் பண்ணியாச்சு.
ஓகே, இப்போ வந்து ஸ்கின் டோன் வந்து ஆல்ரெடி பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஆரஞ்சுலேயும் ரெட்லேயும் வந்து நம்ம பிரைட்னஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீனு அண்ட் வந்து எல்லோ தான் பேக்ரவுண்டில் மேஜர் அப்ளை பண்ணுது. அதோட லூமினன்ஸை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக டார்க்கர் ஆகும், அந்த கலர் வந்து டார்க்கர் ஆகும். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இப்போ பிரைட் ஆகுதா, இப்போ டார்க் ஆகுதா? ஸோ இதுதான் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிரைட் அண்ட் டார்க்கன் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டை. எப்பயுமே ஒர்க் பண்ணுறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக அண்ட் வந்து லைட் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டோட லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சோம்னா நம்ம இமேஜ் பார்க்குறப்ப வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும், ஒரு ஐ கேச்சிங்காக இருக்கும். அதனால வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு எடிட் ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இப்போ கலர் மிக்சர் வந்து முடிச்சாச்சு. தென் வந்து கலர் வீல்ஸ்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன, அதாவது கலர் வீல்ஸ் வந்து நம்ம ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டாக ஒரு வார்ம் டோன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஷேடோஸில். தென் வந்து மிட் டோன்ஸில் வந்து லைட்டாக ஒரு எல்லோ டோன் கிட்ட நம்ம கொண்டு போயிடலாம். அண்ட் வந்து ஹைலைட்ஸில் வந்து ஒரு சியான் க்ரீன் அந்த ஃபேமிலியில் வந்து லைட்டாக ரொம்ப ரொம்ப ஹார்டாக பண்ண வேணால் லைட்டாக மினிமலாக வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து ஓகேவா இருக்குது என்னோடய இமேஜுக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கலர் கிரேட் அண்ட் கலர் கரெக்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம எப்படி அந்த இமேஜில் வந்து ஒரு ஷார்ப்னஸ் வந்து ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம வந்து சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ வந்து இதை முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்கிங்கில் தான் நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். மாஸ்கிங்கில் வந்து சிம்பிளாக நான் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்ட் கொடுத்தோடனே சப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி இங்கே ஒரு மாஸ்கிங் லேயர் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து டெக்ஸ்சர், கிளாரிட்டி, டிஃபென்ஸ் இந்த 3 இருக்கும். இந்த 3 இதில் ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து இமேஜை வந்து ஷார்பன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம நார்மலாக ஷார்பன் பண்ணுறத விட இதில் ஷார்பன் பண்ணுறப்ப ஒரு மாதிரியான ஒரு கிறிஸ்பியான லுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ சிம்பிளாக வந்து அதை ஷார்பன் பண்ணி காமிக்கிறேன். டெக்ஸ்சரை வந்து நான் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஒரு 12 வச்சு 11, 12 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். தென் வந்து கிளாரிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பான ஒரு லுக்கு, ஹெச்டிஆர் லுக் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகே, இது ஓகே. அண்ட் வந்து லைட்டாக டிஃபென்ஸ் வந்து ஒரு +5 வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதே மாதிரி பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணலாம். அந்த ப்ளஸ்ஸை கொடுத்து செலக்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் எல்லாம் செலக்ட் ஆயிரும். இப்போ வந்து அதே இதை வந்து நம்ம டெக்ஸ்சர் வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ளஸ் பண்ணோம், கிளாரிட்டி ப்ளஸ் பண்ணோம், டிஃபென்ஸையும் ப்ளஸ் பண்ணோம். அதே மாதிரி இது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்சர் ஃபுல்லாக மைனஸ் பண்ணுறேன் அண்ட் வந்து கிளாரிட்டியும் கொஞ்சம் மைனஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற டெக்ஸ்சரு அண்ட் வந்து கிளாரிட்டிலாம் லாஸ் ஆகி பின்னாடி வந்து ஒரு சாஃப்ட் பாப் லுக் வந்து கிடைக்கும். ஸோ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆல்ரெடி இது வந்து ஒரு 85mm லென்ஸ் வச்சு ஒரு ப்ராப்பராக ஷூட் பண்ணுறதுனால ஆல்ரெடி பேக்ரவுண்ட் பிளராக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கிளாரிட்டி, டெக்ஸ்சர் இதெல்லாம் மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அதோட பாப்பப்போட லுக் வந்து இன்னும் சாஃப்ட் ஆகி நமக்கு வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹைலைட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டேன், இது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பேக்ரவுண்டில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கா, கிளாரிட்டியை மைனஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகி சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஹைலைட் லுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இது நமக்கு அப்ளை கொடுத்துடலாம். அப்ளை கொடுத்துட்டு தென் டீட்டெயில்ஸில் போயிட்டு ஷார்பன் வந்து நம்ம இமேஜுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியாவில் போடுறோம், ரொம்ப ஒரு ஐ கேச்சிங்காக இருக்கணும், அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஹை ஷார்பன் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் பிரிண்டிங் ஆல்பத்தில் வந்து இது பண்ணுறோம்னா மேஜராக வந்து எல்லா இதுக்கும் இப்படி பண்ணாமல் ஒரு ஷீட் 2 ஷீட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே எனஃபாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஷார்பன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஷார்பனிங் வந்து ஒரு 45 வச்சுக்கிறேன். ஸோ வந்து ஃபேஸ் ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது, எனக்கு அது ஒரு ஃபேஸும் எனக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேணும், சாஃப்டாக வேணும்னா நம்ம மறுபடியும் வந்துட்டு ஒரு கிரேடியன்ட் வந்து மாஸ்கிங்கில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அது ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தென் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு டெக்ஸ்சரையும் கிளாரிட்டியும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேஸ் மட்டும், அதாவது அந்த மாஸ்கிங் வந்து எங்கெங்கெல்லாம் ஆட் ஆகிருக்கும் அந்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து சாஃப்டாக கிடச்சிரும். ஓகே கைஸ், இப்போ வந்து இதிலிருந்து நம்ம இன்னும் லைட்டிங்ஸ் ஆட் பண்ணி எப்படி பாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்ஸ்குள்ளே போயிட்டு எக்ஸ்போசரை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க அண்ட் வந்து கான்ட்ராஸ்ட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து அப்படியே வந்து ரொம்ப
பேக்ரவுண்ட் டார்க்காகவும் சப்ஜெக்ட் வந்து ஹைலைட்டாகவும் காமிக்கும். இப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம இமேஜுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹைலைட் லுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இது ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாலே ஒரு பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணிடலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸை வச்சு ஒரு கிறிஸ்பியான ஒரு மோடி டோனை வந்து ரீச் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக்கை தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10K சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை, டேக் கேர்.